ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே சென்னை ஆர்ஆருக்கு எதிராக ஒரு ரன் வித்தியாசத்தில் திகில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால சிஎஸ்கேனுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு பறி போயிருக்கு. அதே போல் டி நடராஜன் இந்த மேட்ச்சில் பெரிய சம்பவம் பண்ணி சாதனை படைச்சிருக்கார். இந்த மேட்ச்சில் முதல் பேட்டிங் ஆடிய எஸ்ஆர்கே சென்னையில் அபிஷேக் சர்மா 10 பாலுக்கு 12 ரன் அவுட் ஆக, அன்மல் பிரித்திவ் சிங் 5 பாலுக்கு 5 ரனில் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த நிதிஷ் ரெட்டி ஹெட் கூட பார்ட்டிசிபேட் வச்சு 2 பேரும் மத்தியே விளாண்டுருப்பாங்க. இதில் ட்ரெவிஸ் ஹெட் 44 பாலுக்கு 58 ரன் 3 6 6 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ஆவேஸ் கான் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக, அதிரடியாக விளாண்ட நிதிஷ் ரெட்டி அரை சதம் அடிச்சிருப்பார். ஹென்ரி கிளசன் கடைசியில் 19 பாலுக்கு 42 ரன் 3 6 3 பவுண்டரி அடித்து சம்பவம் பண்ண நிதிஷ் ரெட்டி 42 பாலுக்கு 78 ரன் 8 6 3 பவுண்டரி அடித்து நட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருக்க. எஸ்ஆர்கே சென்னை 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 290 மிகப்பெரிய டார்கெட்டை ஆர்ஆர் அணிக்கு செட் பண்ணாங்க. ஆர்ஆர் அணி பந்துவீச்சு தரப்பில் ஆவேஸ் கான் 4 ஓவர் 39 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், சந்தீப் சர்மா 4 ஓவர் 31 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. சகால் 62 ரன்களை வாரி கொடுத்து சம்பவம் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்கே சென்னை 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து ட்ரெவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளசன் அதிரடி ஆட்டத்தால் 130 ரன்களுக்கு மேலே 1 விக்கெட் இழப்பிற்கு அடித்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க எஸ்ஆர்கே சென்னை. ஸோ மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி களமிறங்கிய ஆர்ஆர் அணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த பட்லர் ஃபேஸ் பண்ண முதல் பாலில் புவி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, சஞ்சு 3 பாலுக்கு டக் அவுட்டில் புவி போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இதன் மூலம் பவர் பிளேயில் 27 ரன் விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனையை புவி படிச்சிருப்பார். அதற்கப்புறம் உள்ள வந்த ரியான் பராக், எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் கூட பார்ட்டிசிபேட் வச்சு 2 பேரும் ஒரு 100 ரன் பார்ட்டிசிபேட் வச்சு அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஜெய்ஸ்வால் 40 பாலுக்கு 47 ரன் 2 6 7 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது டி நடராஜன் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, அதிரடியாக விளையாண்ட ரியான் பராக் 49 பாலுக்கு 77 ரன் 4 6 8 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது கமிங்ஸ் போட்ட பாலில் மார்க் அரம்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். ரியான் பராக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீரர்கள் யாருமே பொறுப்போட விளையாடல. எட்மேயர் 9 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது டி நடராஜன் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, துருஜெயன் 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது கமிங்ஸ் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, கடைசி ஒரு ஓவருக்கு 13 ரன் தேவைப்படும் போது அந்த ஒரு புவி போட்டுப்பார். அந்த ஒரு முதல் பால் 1 ரன் அடிச்சிருப்பாங்க, 2வது பால் 2 ரன் அடிச்சிருப்பாங்க, அடுத்த பால் பவுண்டரி, அடுத்த 2 பால் 2 சிங்கிள் ஓடி இருப்பாங்க. கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும்போது ரோமல் பவாலா ஒரு யாக்கர் போட்டு புவி அவுட் எடுத்திருப்பார். இதனால ஆர்ஆர் அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்ல பிறகு 200 ரன் அடிச்சதுனால ஒரு ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்கே சென்னை திகில் வெற்றி பெற்று தற்போது பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே அணியை பின்னுக்கு தள்ளிட்டு 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்கே விளையாண்ட 10 மேட்ச்ல 6 வெற்றி 4 தோல்வி பெற்று 12 புள்ளிகளோட 4வது இடத்துல, சிஎஸ்கே விளையாண்ட 10 மேட்ச்ல 5 வெற்றி 5 தோல்வி பெற்று 10 புள்ளிகளோட 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சாதான் மேல இருக்கக்கூடிய அணிகளை பின்னுக்கு தள்ளிட்டு சிஎஸ்கே பிளேயா போக முடியும். மேலும் இந்த மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்த நடராஜன் இந்த ஐபிஎல் சீசன் 8 மேட்ச் விளையாண்டு 15 விக்கெட் எடுத்து அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சு பப்புல் கப் கோல்டா மாறி இருக்கார், சாதனை படைச்சிருக்கார் நடராஜன்.